ஜூலை மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித இக்னேசியஸ் டெல்காடோ என்பவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இவர் வியட்நாம் நாட்டிற்கு பணி செய்வதற்காக சென்றார். அந்த நாட்டிலே அவர் கிறிஸ்துவின் பணியை செய்கிற வேளையிலே அந்த அரசு அவரை சிறையில் அடைத்தது. உணவு கொடுக்காமல் அவரை கொன்றது. இயேசுவிற்காக சென்ற இவர் இயேசுவின் நற்செய்தியை பரப்பி இயேசுவின் அன்பை தனது வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதோ பட்டினியாக உணவில்லாமல் இறந்திருக்கிறார். இவரை அவர்கள் கொன்றாலும் இயேசு அவர்களில் இருந்து இன்று அவரை புனிதராக மாற்றியிருக்கிறார். அவருடைய பரிந்துரை வழியாக பல அற்புதங்கள் நடக்கிறது. நாமும் இவரிடத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இவர் நமக்காக பரிந்து பேசி அற்புதங்களை செய்வார். நாமும் இயேசுவிற்காக துணிவோடு வாழ்வோம்.